பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்த ரகசியங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 27வது வசனத்தை பாருங்க. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். இந்த கடைசி பகுதியை பாருங்க. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1 அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. ஆமென். கவனிங்க கர்த்தருடைய ஜனமே, சாலமோன் கட்டின ஆலயத்துல கேருபீன்கள், அதாவது 2 கேருபீன்கள் செய்து வைத்தானா இந்த நடு மையத்தில் ஆலயத்துல. அந்த 2 கேருபீன்களும் பாருங்க, ஒவ்வொன்றும் மற்றதின் செட்டைகளோடு கூட இணைந்து இருந்ததா. ஒவ்வொரு கேருபீன்களுடைய செட்டைகளும் மற்ற கேருடைய செட்டைகளோடு கூட சேர்ந்திருந்தன என்று வசனம் சொல்லுகிறது. தொடத்தக்கதா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க கர்த்தருடைய ஜனமே, இந்த காரியம் எதை நமக்கு விளக்குகிறது கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையில ஒரு மனம் இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. பாருங்க, யூனிட்டி. இன்னைக்கு நீங்க போகிற சபையில நீங்க ஒரு மனமா இருக்கிறீங்களா? மற்ற ஜனங்களோடு கூட நீங்க கைகோர்த்து நடக்கிறீங்களா? இல்ல உங்களுக்குள்ள வாக்குவாதம், விரோதங்கள், பகைகள் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையில நாம் எல்லாரும் ஒருமனமாய் இருக்க வேண்டும். இதைதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பாருங்க, அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறும் முன்பாக அவர் சீஷர்களுக்காக பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்யும்போது அவர் சொல்றாரு, யோவான் 17வது அதிகாரத்துல, பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையில அவர் ஒரு மனமாய் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறத நீங்களும் விரும்புங்க. மற்ற ஜனங்களோடு கூட கைகோர்த்து நடங்க. எல்லா மக்களோடு கூட ஒரு மனமா இருந்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய சபையில ஒரு மனமா இருங்க. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையை பார்க்கிறோம். அது எழுப்புதல் வந்தது. எப்படி அந்த எழுப்புதல் வந்தது கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனம் தான் அந்த பெரிய எழுப்புதலை இன்னைக்கு கொண்டு வந்தது. அதே போல இன்றைக்கு கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். அது எப்போது வரும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, எப்போது நாம் எல்லாரும் ஒருமனமாய் இருக்கிறோமோ, அல்லேலூயா, நாம் ஒருமனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில மிகப்பெரிய எழுப்புதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.